திராவிட மாடலுடைய ஆட்சியை டெல்லியில் பேசிய முதலமைச்சர் விஜய். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் செயல்படுத்திய செயல் திட்டங்களை முன்வைத்து புதிய திட்டங்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வேண்டி முதலமைச்சர் விஜய் டெல்லி பயணம் போறாரு. எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அதில் கலந்து கொள்றாங்க. அந்த இடத்துல அவர் என்ன உரை ஆற்றினார் என்பது இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பிரஸ் ரிலீஸாக வெளியே வந்திருக்கிறது. அதுல முதல்வர் ஆற்றிய உரையினுடைய சில சாராம்சங்களை மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சார களத்துல இதே முதலமைச்சராக இருந்த அன்றைய தாவேகாவினுடைய தலைவர் என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளி செல்லக்கூடிய சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ்நாடே இருண்டு போயிருக்கிறது. பெண்கள் எல்லாம் வீட்டிலே அடைந்து கிடக்குறாங்க, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல, வந்தாலே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாறாங்க, கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் வேற எதையுமே பேசல, இதை மட்டுமே பேசினார். இன்றைக்கு டெல்லியில அதே முதலமைச்சரான பிறகு விஜய் என்ன பேசுறாரு தெரியுமா? பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள்ல 42% பெண்கள் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்கள சரிபாதி பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மீதி சரிபாதி பெண்கள் தான் இந்தியா முழுவதும் ஏனைய மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல ஒரு பாதி என்று சொன்னால் அதில் இன்னொரு பாதி தமிழ்நாடு மட்டும். அந்த அளவிற்கு பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி, பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் முதன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போய் பேசிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, நான் தான் கொடுக்க போறேன் புதுசா வந்துட்டு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை பிரச்சாரத்தில் பேசி இருக்கிறார் என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. அடுத்து